தெலங்கானாவில் ரயிலில் கொண்டுவரப்பட்ட 1,22,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 5,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட கடத்தல் குருவி கையும் களவுமாக சிக்கியது எப்படி? தேவகிரி விரைவு ரயிலில் மறைத்து வைத்து கட்டுக்கட்டாக கடத்தி வரப்பட்ட பணத்தை பார்த்து போலீசாரே மலைத்து போயுள்ளனர். ரயில்வே போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் ஜுவல்லரி ஓனர்களுக்கு இடையிலான சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தடுக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? மகாராஷ்டிர மாநிலம் மும்பையிலிருந்து தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திற்கு தேவகிரி விரைவு ரயில் வந்தது. போலாராம் மற்றும் மல்காஜ்கிரி ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கூட்டு சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 40 வயது மதிக்கத்தக்க ஆண் பயணி ஒருவரின் நடவடிக்கையை பார்த்து போலீசார் சந்தேகம் அடைந்துள்ளனர். தொடர்ந்து நோட்டமிட்ட போலீசார் செகந்திராபாத் ரயில் நிலையத்தில் வைத்து அவர் வைத்திருந்த டிராவல் பேக்கை பரிசோதித்தனர். அதில் கட்டுக்கட்டாக 500 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். அது குறித்து விசாரித்த போது அவர் முறையான ஆவணங்களை காட்டாமல் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். உடனே அங்கள் ரயில்வே காவல் நிலையத்திலிருந்து அழைத்துச் சென்று துருவி விசாரித்தனர். அதில் அவர் மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜய் அம்பதாஸ் குப்தா என தெரிய வந்தது. அவர் வைத்திருந்த 1,22,00,000 ரூபாய் ஹவாலா பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்தை மும்பையில் உள்ள நகைக்கடை ஓனர் பண்டி என்பவரிடம் ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக கடத்தல் குருவியாக செயல்பட்ட விஜய் அம்பதாஸுக்கு 5,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டுள்ளது. நகைக்கடை உரிமையாளர்களின் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திற்கு உதவிய அப்பாவி வெறும் 5,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு சிறை சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட நகைக்கடை உரிமையாளர்களை பிடித்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். ரயிலில் கடத்தி வரப்பட்ட 1,22,00,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் செகந்திராபாத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.